இந்த கொஸ்டினில் நீங்கள் எழுதிருக்கிறீங்கள, இந்தியா ஸ்டேட் தேர்ட் இந்த மோஸ்ட் பொல்யூட்டட் லிஸ்ட் கண்ட்ரி குளோபலி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். மீன்ஸ் எப்படின்னா, எந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியா வந்து பொல்யூஷனில் தேர்டுன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் எழுதணும். ஆர்எல்ஸ்னா அக்கார்டிங் டு இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எழுதணும். இல்லைனா கீழே வந்து ஹைப்பன் போட்டு இது எந்த ஆர்கனைசேஷன் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா. 19 நம்ம வந்து ஒத்துட்டிங்கன்னா ஒரு டேட்டாஸ் கொடுக்குறோம், இல்லை ஒரு ரிப்போர்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது யார் சொன்னாங்கன்னு சொல்லாமல் வந்ததுன்னா இதில் எழுதவே கூடாது. ஓகேங்களா. ஸோ இதை மாற்றிக்கங்க. ஓகேங்களா. எழுதுனீங்கன்னா கீழே வந்து எந்த ஆர்கனைசேஷன் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிருங்க. இன்ட்ரடக்ஷனும் ஓகே, இது ஓகே. டெல்லி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி புவர். சென்னை ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து அக்கார்டிங் டு 2024 டேட்டான்னு சொல்லி போட்டிருக்கீங்க. 2024 டேட்டாவில் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நீங்கள் யார் சொன்னாங்கன்னு மென்ஷன் பண்ணாமே இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்துட்டிங்கன்னா டெல்லி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு சென்னை ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே எபோவ் 300க்கு மேலே இருக்காது. ஓகேங்களா. ஈவன் நீங்கள் இப்போ சென்னையோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட எப்போவுமே 300க்கு மேலே வந்து இருக்கவே இருக்காது. அது ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர் வந்து ஃபயர் பண்ணுறப்போ இல்லை மித்த சமயத்தில் தான் இருக்கும். கம்பேர் டு டெல்லி, சென்னை வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஆஃப் என்ன இது அப்படின்னா, இப்போ ஏர் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனு, அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த ஜாகிரபிக்கல் ரீஜனாக சென்னையோ இல்லை டெல்லியோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், சென்னையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடலை ஒட்டி இருக்கிற சிட்டி. ஓகேங்களா. உங்களுக்கு சீ ப்ரீஸு லேண்ட் ப்ரீஸ் தெரியும். ஸோ சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸ் இருக்கிறங்காட்டி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு இங்கே சென்னையில் மெயின்டைனே ஆகாது. ஏர் குவாலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப புவராக போகாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. இப்போ டெல்லி அப்படின்னா ஓகே ரைட்டு, அங்கே வந்து பார்த்தோன்னா லேண்ட்லாக்டு சிட்டி. ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்குங்காட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோசமாக தான் இருக்கும். பட் ஆனால் சென்னையோ மும்பையோ கொல்கட்டாவோ இந்த மாதிரி சிட்டிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கிற டேட்டா அப்படி பார்த்திங்கன்னா சென்னை ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு அது எப்போவுமே நம்ம 300க்கு மேபோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா. பர்னிங் ஆஃப் கிராக்கர்ஸ் இன்க்ரீஸ் த பொல்யூஷன் லெவல் கன்சிடரபிளி. ஓகே, நீங்கள் வந்து இதில் சொல்லிக்கிறதுனா அது பர்னிங் ஆஃப் இது வந்து பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அந்த லெவலுக்கு போகுதுன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ இந்த இதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் யோசிச்சிங்க. ஓகேங்களா. டெல்லிக்கும் சென்னைக்கும் டிஃப்ரென்சியேஷன்ஸ் வரும். ஓகேவா. டெல்லியில் 300 எபோவ் இருக்குது அப்படின்னா சென்னையிலையும் 300 எபோவ் இருக்காது. இது ஒரு காமன் ஃபேக்டராக நான் சொல்கிறேன். இப்போ இது கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மேட்ரு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்லைட்லி கொஞ்சம் சென்னையில் கம்மியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் டெல்லி அளவுக்கு இங்கே இருக்காது. இது கோல் பர்ன் இது பண்ணுறப்போ ஃபயர் கிராக்கர் வந்து பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அந்த இது வந்து இருக்காது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. காஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு ஓகே, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் சொல்லிக்கிறீங்க, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெர்டிலைசர் சொல்லிக்கிறீங்க, வெஹிக்கிள் எமிஷன்ஸ்லையும் இன்க்ரீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்க்ரீஸிங் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏதாச்சும் ஜஸ்டிஃபிகேஷன் டேட்டா கொடுங்க. ஓகேங்களா. 2000 வந்து வெஹிக்கிளோட கவுண்ட் வந்து இவ்வளோ இருந்தது, இப்போ வந்து ஒருத்தர்னா இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஏதாச்சும் ஒன்று டேட்டாஸ் வந்து தான் இங்கே வந்து இது பண்ணலாம். ஸ்டபிள் பர்னிங்கை போட்டிருக்கீங்க. பர்னிங் ஆஃப் ஸ்ட்ரா ஸ்டபிள்ஸ் இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரீஜனு. இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீஜன் ஃபார் டெல்லி ஏர் பொல்யூஷனில் வந்து ஒருத்தர்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய ரீசனாக இருக்கும். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் குக்கிங்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிற டேட்டா வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த டேட்டா வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கங்காட்டி நான் சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னா, இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் உஜ்வாலா ஸ்கீம் போட்டு நம்ம ஃப்ரீ குக்கிங் கேஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது 12ன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரில, அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. அந்த ஸ்கீம் போட்டு வந்து நம்மளுக்கு ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்படி ஃப்ரீயாக கொடுக்குறப்போ அதோட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரு 10 இயர்ஸ் டேட்டாவோ இல்லை 5 இயர்ஸ் டேட்டாவோ வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக அது 85% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து தான் உங்களுக்கு ஃபியூவல் குக்கிங் கேஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் வந்து சொல்லுது. அப்போ 80% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு தான் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே 62 to 65 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரலவெண்ட் டேட்டாவாக போயிடும். ஓகேங்களா. நீங்கள் இதே வச்சு எழுதுனீங்கன்னு தெரில. பட் ஆனால் 2024 அப்படிங்கிறத பற்றி யோசிச்சோம் அப்படின்னா டொமஸ்டிக் குக்கிங் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் நல்லா யோசிச்சுக்குங்க. இது வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இதே எழுதுனீங்கன்னா கீழே வந்து அந்த ஸ்கீமை போட்டுவிட்டு உஜ்வாலா ஸ்கீம் இப்படி வந்து தான் நம்ம ஃபியூவல் குக்கிங் கேஸ் வந்து கொடுத்து நம்ம இதை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நீங்கள் கீழே ஜஸ்டிஃபை பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிட்டே தான் இருக்கிறாங்க. எமிட்ஸ் மேக்ஸிமம் கரெக்டு தான். நோ பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜி கிடையாது. கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டில் கண்டிப்பாக பொல்யூஷன் கண்ட்ரோல் பேஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, இக்னரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வேணால் போடலாமே தவிர, பட் ஆனால் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸோ இல்லை வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மானிட்டரைசேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்குறான். பட் ஆனால் அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இங்கே மேட்ரே இஷ்யூவே தவிர, பட் ஆனால் கண்ட்ரோலிங் டெக்னாலஜிஸ் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குது. கோல் பவர் பிளான்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அது நம்ம என்னென்னா இக்னரன்ஸோ இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகுது அப்படிங்காட்டி கரெக்டாக செயல்படுத்த மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக காட்டுவாங்க. ஒரு வருஷம் கூட நல்லா செயல்படுதுன்னு வச்சுங்களேன். செயல்பட்டதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் வர்றப்போ மட்டும் அதை ஒழுங்காக செயல்படுத்துவான். மற்ற டைமில் வந்து ஆன் பண்ணவே மாட்டான். ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அது ரன்னிங் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்காட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மட்டும் வந்து ஒரு 2 நாள் போடுவாங்க, அதுக்கடுத்து ஒரு 4 நாள் போடுவாங்களே தவிர, ஆனால் அந்த டெக்னாலஜிஸ் அவங்க இண்டஸ்ட்ரீஸில் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இது லாப நோக்கத்துக்காகவும் சமுதாய சிந்தனை இல்லாதங்காட்டி வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி வந்து பார்த்தோன்னா தவிர்க்கப்படணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ரொம்ப ஃபைன் வந்து பார்த்தோன்னா அதிகமாக போடணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய்னு வச்சிங்களேன். ஃபைன் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், ஓகே ரைட்டு நம்ம வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த இதை மென்ஷன் பண்ணுங்கள். பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜிஸ் இருக்குது. இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் பைரலைட்ஸ் ஓகே, சிந்தட்டிக் மெட்டீரியல் ஃபைன் கார்பன் பார்ட்டிகல்ஸ் ஓகே, என்ஜிடி பேனடு 2014 யூசஸ் வைப்பு பீங் ஓகே, பண்டின் ஓப்பன் ஏரியாஸ் ஓகே, இதெல்லாம் வந்து எத்தனை சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ போதும், இந்த காசஸ் வந்து போட்டிங்கன்னா இன்னும் போதும். இன்னும் சில இதில் தமிழ்நாடு ரிலேட்டட் இஷ்யூஸில் வந்து ஏர் பொல்யூஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒருத்தனா பேசுங்க. ஓகேங்களா, இப்போது ஏர் பொல்யூஷன்ஸில் வந்து சில இதில் நீங்கள் டவுன்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கிறது, வீடுகள் நெருக்கமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சில கஸ்டம்ஸ் வந்து தான் ஃபாலோ பண்ணுறது. தீபாவளி கூட சில கஸ்டம்ஸ் தான், போகி எல்லாம் வந்து பார்த்தோன்னா எழுதுறாங்க பார்த்தீங்களா, எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சில வில்லேஜஸ் கஸ்டம்ஸ் வந்து தான் ஃபாலோ பண்ணுறது. இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க அடாப்ட் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பேசணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, போதும். இந்த காசஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 15 மார்க் எழுதுகிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா போதும். இதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் யோசிச்சுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா உங்களை சுற்றி இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏர் பொல்யூஷனில் பர்டிகுலர் மேட்டரெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எழுதிருக்கிறீங்களா, அந்த ஏர் பொல்யூட்டிங் வந்து பார்த்தோன்னா மேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, பட் ஆனால் அது முன்னாடியே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, பர்டிகுலர் மேட்டர்ஸ் என்னென்ன இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னென்ன வந்து ஏர் குவாலிட்டியில் வந்தால் வந்து என்னென்ன இஷ்யூஸ் கொண்டு வருது, எது வந்து எந்தெந்த பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேஸ்ட் டு ரெடியூஸ் ஓகே, நேஷனல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஓகே. இதில் நேஷனல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராமில் வந்ததுன்னா டார்கெட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். எந்த வருஷம் யார் கொண்டு வராங்கிறத விட வந்ததுன்னா எந்த இதில் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, என்ன உங்களோட அப்ஜெக்டிவ்ஸில் 2 இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்ததுன்னா ரிப்போர்ட் குவாலிட்டி ஆஃப் ஏர் இண்டெக்ஸ் 8 ஏர் பொல்யூஷன்ஸு ஓகே. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வே டு ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன்லாம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து எப்படி எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை நீங்கள் பார்த்து மென்ஷன் பண்ணிங்க. ஓகேங்களா, கிரேடர் ரெஸ்பான்சிபிள் டெல்லி பொல்யூஷன் கண்ட்ரோலு ஓகே. இது ஆடிவன் கார் பாலிசிஸ் வந்து கொண்டு போயிருந்தாங்க, கார் பூலிங் கொண்டு வந்திருந்தாங்க. டெல்லியில் நிறையா வந்து பார்த்தோன்னா இது கொண்டு வந்தாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். தனி லேண்ட் ஃபார் இ வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுக்கணும். இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே இ வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இ வெஹிக்கிள் போட்டிருக்கீங்க, BS6 ஸ்டேஜு லெஸ்ஸு சல்ஃபர் எமிஷன் ஓகே. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கும் BS6க்கும் வந்து பார்த்தோன்னா என்ன சம்மந்தம்னு யோசிச்சுங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டாம். ரெடியூஸ் BS6 நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா
இது வெஹிக்கிளோட ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு வந்து தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்கள் இதை போட்டுக்கலாம். வெஹிக்கிளுக்கும் BS6க்கும் வந்து பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா. வெஹிக்கிள் BS6 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ஜின் அண்ட் ஆயில் பேஸ்டு தான். வெஹிக்கிள் வந்து வேறு. ஓகேங்களா. வெஹிக்கிள் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் பாலிசிஸில் என்னென்ன வந்து பார்த்தோன்னா இருக்குது. லைக் ஒரு 2 பாயிண்ட் எழுதுகிறப்ப வெஹிக்கிள் பாலிசி எந்த இயரு, டார்கெட்டிங் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்தால் இது பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கிராக்கர்ஸ். ஓகே, இன்ட்ரடியூஷன் நீரி. இது வந்து நம்ம வந்து இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரிலேட்டட் டு கிராக்கர் அப்படிங்காட்டி கிராக்கர் ரிலேட்டட் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிராக்கர் ரிலேட்டட் வரணும். கடைசியில் வந்துட்டோன்னா நீங்கள் கிராக்கர் எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிராக்கர் எழுதுகிறப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம எதை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தனா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தனா மென்ஷன் பண்ணிக்க. க்ரீன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதா நீங்கள் 5th பாயிண்ட்டாக போடாமல் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக போடணும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டட் டு இது தான், கிராக்கர்ஸ் ரிலேட்டட் தான். அப்படிங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து நீங்கள் கிராக்கர்ஸ் வந்து தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே போடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா தீபாவளி பண்டிகையில் பட்டாசு வெடிக்கிறது தேவையா அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை நீங்கள் வந்து யோசிக்கணும். அந்த காலத்தில் ஏன் வந்து பட்டாசு வெடித்தாங்க, ஏன் வந்து ஒருத்தர்னா லைட்டிங்ஸ் வந்தது, இந்த காலத்தில் ஏன் வந்து ஒருத்திங்கன்னா அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கணும். ஸோ ஓல்டர் வெர்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியோ இதுவோ வந்து எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு லைட் அப்படிங்கிறது எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டராக இருந்தது. இப்போ பிஃபோர் எலக்ட்ரிசிட்டி, பிஃபோர் லைட்டிங்கு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா ஓல்டர் பீப்புள்ஸுக்கு ஒரு சவுண்டு, அதை அந்த சவுண்டுன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சவுண்டு, இந்த காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எக்ஸைட்டிங் ஃபேக்டராக வந்து கொடுத்தது. ஸோ அதில் ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ இருந்த பாப்புலேஷன்ஸ் வேறு. ஆன்சியன் சைடில் வந்து பார்த்தோன்னா ஆன்சியன் சைட்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 200 to 300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த பாப்புலேஷன்ஸ் வேறு, இப்போ இருக்கிற பாப்புலேஷன்ஸ் வேறு. இவங்க பர்னிங் பண்ணுறதோட பொல்யூஷன் லெவல் வந்து பார்த்தோன்னா இந்த இப்போ இருக்கிற வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியும். பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியே நிறைய பொல்யூட்டன்ட்டை வந்து நம்ம விட்டுக்கிட்டே வர்றோம். பட் அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுக்குறப்போ அப்படிங்கிறப்ப தாங்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் அந்த காலத்தில் ஏன் வந்து தீபாவளியில் ஃபயர் கிராக்கர்ஸ் இருந்தது, இந்த காலத்தில் எப்படி வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகேங்களா. நான் போட்டுக்கிறதே தீபாவளி ஃபயர் கிராக்கர்ஸ், அதுதான் வந்து கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கிறப்போ அது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து ஃபைனல் கன்க்ளூஷனாக நீங்கள் தரணும். ஓகேவா. அந்த காலத்தில் ஏன் வந்து இதை செஞ்சானுங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து அவங்க அந்த காலத்தில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். இந்த காலத்தில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியணும். இங்கே பாப்புலேஷன் ஒரு ஃபேக்டராக இருக்குது. எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் வந்து இது இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இண்டஸ்ட்ரியே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இண்டஸ்ட்ரீஸில் எஸ் அப்சல்யூட்லி வந்து அவங்க வந்து பொல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஒருத்தர்னா இந்த காற்றுல கலக்கிறதே தவிர ஒரே நாளில் ஒரே நைட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒருத்தர்னா ஒரு அவ்வளோ புகையை வந்து ஒருத்தர்னா எந்த இண்டஸ்ட்ரீஸும் வர்றது கிடையாது. இப்போ ஒரு பீப்புளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் இருக்க 140 கோடி பேரும் வந்து ஒருத்தர்னா அந்த ஃபயர் கிராக்கர் ஃபயர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரே நாளில் அவ்வளோ தூரம் வந்து ஒருத்தர்னா பொல்யூட் ஆகும். அந்த பொல்யூஷன்ஸ் வந்து ஒருத்தனா நம்மளை ரெடியூஸ் போகிறதுக்கே வந்து ஒருத்தனா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு சிட்டியில் இருந்தீங்க, சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா சென்னையில் வேறு ஏதாச்சும் இடத்துல இருந்து, சென்னை கூட பரவாயில்ல சொல்லப்போனால் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் வந்து அது எல்லாமே வந்து போயிடும். ஆனால் வேறு சிட்டிஸ்லாம் வந்து இது லேண்ட்லாக்டு சிட்டிஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் வர்றாங்கன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா புகமூட்டமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா. இது எல்லாமே இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறது எல்லாருமே எழுதிடுவாங்க. இப்போ நீங்கள் குரூப் 1 படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் எழுதியிருக்கிற எல்லாத்தையுமே எழுதிடுவாங்க. இதில் நான் என்னென்ன மிஸ்டேக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிடுவீங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ப்ளஸ் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தினமணி பேப்பர் கட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டோட எந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஏர் குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்தியாவோட எந்தெந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த டேட்டா மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்கிற எல்லா கொஸ்டினுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து
தமிழ்நாட்டில் வந்து தான் திருச்சி வந்து கிளீனஸ்ட் ஏர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை கடைசியில் நீங்கள் எழுதுகிறப்ப மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எது மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, எது எழுதணும் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஓகே. நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணணும், இந்த இதில் கரெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தேங்க்யூ.